செய்வதா என்று அதிமுக கவுன்சிலர்கள் அரிக்குணம் நகராட்சி அவசர நகரமன்ற கூட்டத்தில் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரிக்குணம் நகராட்சி அவசர நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நகராட்சி தலைவர் லட்சுமி, துணைத் தலைவர் கலாவதி, நகராட்சி ஆணையாளர் ஆனந்தன் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரிக்குணம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 17 உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றுள்ளது. இதற்கு ஒரு முகாமிற்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் ரூபாய் 17 லட்சம் மன்ற அங்கீகாரத்திற்கு தீர்மானம் வைக்கப்பட்டது. இதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் ஒரு முகாமிற்கு ரூபாய் 1 லட்சம் செலவு செய்வதா, அதற்கு அவ்வளவு பணம் தேவையா என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். பதிலுக்கு திமுக கவுன்சிலர்களும் பேசினர். இதனால் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. நகராட்சி தலைவர் லட்சுமி, இதற்கு இன்னும் காசோலையே தரவில்லை, மன்றத்தில் தீர்மானம் வைக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் திமுக கவுன்சிலர் துரை சீனிவாசன் பேசுகையில், ரெட்டைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதை பகுதியில் கட்டுமான பணிகள் மற்றும் அதன் மேலேயே ரயில்வே நடைமேடை விரிவுபடுத்தும் பணிகள் நடைபெற இருப்பதால் ரெட்டைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கு பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கு வழக்கம் போல் வழி ஏற்படுத்தி தர வேண்டும். இதற்கு நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக ரயில்வே அதிகாரிகளை நேரில் சந்தித்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வழி ஏற்படுத்த வேண்டும் என்றார். அந்த பக்கம் எங்க பக்கம் வரைக்கும் 40,000 பேர் இருக்காங்க பொதுமக்கள். அவங்க மொத்தமே பாதிப்பாங்க. நாங்க வரணும்னா 5 கிலோமீட்டர் சுற்றி தான் மார்க்கெட்டு பார்ப்போம். அதை உடனடியாக எந்த பணியாக இருந்தாலும் நிச்சயத்து போய் ரயில்வே அதிகாரிக்க நகரமன்ற தலைவர்களும் ஆணையர்களும் பேசி எங்களுக்கு மொத்தம் அமைச்சோட ஓரளவு போற மாதிரி நடந்து போற அது வழியை ஏற்படுத்தி பொதுமக்கள் தரவா அந்த ரெட்டைகள் வர எங்க பகுதியில் என்னுடைய வார்த்தை வருது. ஆகவே தயவு செய்து உடனடியாக பேசி முடிவு பண்ணலாம். மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் மேலே பாலம் வந்துருக்காங்க. நேற்று வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்ன வேலை வந்துச்சு, அதான் இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் தயவு செய்து எங்களுக்கு பொதுமக்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான வழியை நீங்க பண்ணி கொடுங்க.